அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மன் கரோகரா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பனிமூட்டம் காரணமாக டெய்லி காலையில் எடுக்க முடியறதில்ல. அதனால் இன்றைக்கி ஈவினிங் சாயங்காலமாக உட்காந்து இப்போ தான் கொஞ்சம் தெரியுது. அதனால் இன்றைக்கி எப்படியே போஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்றைக்கு பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி புதன்கிழமை, நவம்பர் மாதம் 2025. இன்னும் அடுத்த வாரத்தில் அண்ணாமலையாருடைய கார்த்திகை தீப உற்சவம் ஆரம்பமாயிடும். அதுக்கப்புறம் ஒரே குதூகலமாக கோலாகலமாக இருக்க போகுது. பனிமூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. காலையில் நேரத்தில் ஒன்றுமே தெரியறதில்ல. அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் என்றைக்கெல்லாம் எனக்கு அண்ணாமலையாருடைய பார்வையில் படுறாரோ அன்றைக்கி நிச்சயமாக எடுத்து ஒரு ஃபோட்டோவாவது போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதற்கு அவருடைய அருள் தேவை. ஒரு அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கிறதில்ல. அவர் தான் எல்லாம், அதாவது சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரமணர் அவர் சொல்லுவார். அவர் தான் ஒரு சென்டர். இந்த உலகம் பிரபஞ்சமே அவர் சுற்றி ஓடிட்டுருக்கு. அப்படிங்கும் பொழுது அவருடைய சக்தி சித்தி எல்லாம் அபரிதமாக அளவிட முடியாத ஒரு சக்தி அவருக்கு இருக்குது. அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட இதே கிடையாது. தினம் பார்த்திங்கன்னா அவருடைய திருவிளையாடல்கள் நிறைய, அதுவும் திருவண்ணாமலையில் நிறைய நடக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய அருளை பெற்று மக்கள் குதூகலிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த ஊரில் போலிகளும் ஜாஸ்தி. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் போலி சாமியார்கள், போலித்தனமாக ஒரு காவி ட்ரெஸ்ஸு, ஒரு ஜடாமுடியோடு இருந்துட்டான்னா நிறைய பேர் அவங்கள சாமியார் நம்பிடுறாங்க. இங்கே வர்றவங்க அண்ணாமலையாரை மாத்திரம் நம்புங்க. வேறு எந்த வார்த்தை யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. இந்த கோயிலுக்குள்ளே போ, அதை அவ்வளோ பண்ணு, இதை பண்ணுன்னு என்னென்னோ சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கும் அண்ணாமலையாருக்குமான அந்த உறவு அது போதும். அண்ணாமலையார் எது வேணுமோ அவரே உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்குவார். அதனால் இங்கே வர்றீங்க அப்படின்னா அண்ணாமலையாரை மாத்திரம் வணங்கிட்டு போங்க. அஷ்டலிங்கத்துக்குள்ளேயும் போய் பார்த்துட்டு போங்க, போதும். அங்கங்கே நின்றுங்க அப்படின்னா இந்த எக்ஸிபிஷனில் இந்த குழந்தைங்கள ஏமாத்துகிற மாதிரி தான் ஏமாற்றிடுவாங்க. அதை இதையும் காமிச்சு ரொம்ப பார்க்குறதுக்கு கண்கொண்டா காட்சியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அண்ணாமலையாரை மாத்திரம் தரிசனம் பண்ணுங்கள். அவரோடய உங்களுடைய உறவை வச்சுக்கோங்க. அதனால் இது ஒரு அவேர்னஸ் பதிவாக கூட இருக்கட்டுமே. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஏமாத்துறாங்க அண்ணாமலையார் பேர் சொல்லி. அதெல்லாம் வேணாம். அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மன் கரோகரா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம்